ப்ளூ வேலை விட பெரிய உயிரினம் இன்னும் இந்த உலகத்துல இருக்குதா? ஒருத்தவங்களோட பிளட் டைப்பை வச்சே அவங்களோட கேரக்டர் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? இந்தியாவில் யாரு முதல்ல கார் வாங்கினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இது வரைக்கும் தரையில காலே வைக்காத பறவை எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆப்பிள் ஐபேடோட டிஸ்பிளே தயாரிக்கிறது எந்த கம்பெனி? உண்மையிலேயே அயன்மேன் சூட்டை ரெடி பண்றதுக்கு எவ்வளவு கரண்ட் தேவைப்படும்? ஹியூமன் பாடியோட இந்த ஒரு ஃபேக்ட்ஸ் ரொம்பவே ஷாக்கிங் ஆனது. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை கேட்கறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1, மனுஷங்களோட உடம்புல மொத்தமா 4 விதமான பிளட் டைப்ஸ் இருக்குது. ஏ டைப், பி டைப், ஏபி டைப், ஓ டைப். மனிதனோட பிளட் டைப்பை வச்சு அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களோட குணம் என்ன, அவங்களோட கேரக்டர் என்ன, இது எல்லாத்தையுமே நல்லாவே தெரிஞ்சுக்கலாமா. முதல்ல ஏ டைப் காரங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஏ டைப் காரங்க எப்பவுமே சுறுசுறுப்பா மோட்டிவேஷனோட இருப்பாங்களாம். ஸ்போர்ட்ஸ், மியூசிக், சிங்கிங் இது எதா இருந்தாலும் சரி ஏ பிளஸ் காரங்க தான் ஃபர்ஸ்ட்ல இருப்பாங்களாம். இவங்க எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரி அதை ஆழமா யோசிச்சு சிறப்பா செய்வாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பிளட் டைப் காரங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப சீரியஸா எடுத்து செய்வாங்களாம். அதே நேரத்துல ரொம்பவே சென்சிட்டிவ் பர்சனாவும் இருப்பாங்களாம். அதுவே சின்ன தப்பு நடந்தாலும் அதை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்படுவாங்களாம். அடுத்ததா டைப் பி பிளட் குரூப் உள்ளவங்க. டைப் பி பிளட் குரூப் காரவங்க அப்படியே டைப் ஏ பிளட் குரூப் காரவங்களுக்கு ஆப்போசிட் ஆனவங்க. எந்த அளவுக்குன்னா டைப் ஏ காரங்க எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் சீரியஸா எடுத்து செய்யறாங்களோ, ஆனா பி டைப் காரவங்க கொஞ்சம் கூட சீரியஸா எடுத்துக்கவே மாட்டாங்க. எப்பவுமே கவலைப்படாம ஜாலியா இருக்குன்னு நினைப்பாங்களாம். எது வந்தாலும் வரும்போது பாத்துக்கலாம்னு ஃப்ரீயா விட்டுருவாங்களாம். என்னதான் டைப் பி காரவங்க ரொம்பவே கேர்லெஸ்ஸா இருந்தாலும் அவங்கள மாதிரி கிரியேட்டிவான மைண்ட் யாருக்குமே இருக்காதாம். ஏன்னா யாருக்குமே வராத வித்தியாசமான ஐடியாஸ் எல்லாம் இந்த டைப் பி காரங்களோட மூளைக்கு தான் வருமாம். அடுத்ததா டைப் ஏபியை பார்க்கலாம். இந்த டைப் ஏபி காரங்க டைப் ஏவும் டைப் பியும் சேர்ந்தா எப்படி இருப்பாங்களோ அப்படியே இருப்பாங்களாம். அதனால இந்த பிளட் டைப் உள்ளவங்களோட கேரக்டரை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதாம். எக்ஸாம்பிளுக்கு திடீர்னு அவங்க அந்நியனா இருப்பாங்களாம், திடீர்னு அம்பியா மாறிடுவாங்களாம். இவங்க கிட்ட ரொம்பவே நெருக்கமா இருக்கிறவங்களால மட்டும்தான் இவங்களோட குணம் என்னன்னு தெரிஞ்சுக்கவே முடியுமா. இந்த பிளட் டைப் காரவங்க மற்றவங்களோட ரொம்பவே நல்லா பேசுவாங்களாம். அது மட்டும் இல்லாம ஈஸியா ஃப்ரெண்டும் ஆயிருவாங்களாம். மொத்தத்துல பேச்சில் அடிக்கிறதுக்கு இவங்கள ஆளே கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த பிளட் டைப் காரவங்க யாரையும் புரிஞ்சு நடந்துப்பாங்களாம். அடுத்ததா ஓ டைப் பார்க்கலாம். இந்த ஓ டைப் காரவங்க ஏ டைப் மாதிரி இருக்க மாட்டாங்க, பி டைப் மாதிரியும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ஓ டைப் காரவங்கள மொத்தத்துல வேறன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த ஓ டைப் காரவங்க எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாங்க, ஷை டைப்பா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஓ டைப் காரங்களை அமைதியின் சிகரம்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்களால யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த ஒரு டைப் காரங்களை தனியா ஐலாண்ட்லயே விட்டுட்டு வந்தாலும் ஆளை விடுங்கடா சாமின்னா அங்கேயே இருந்துருவாங்களாம். ஏன்னா இவங்க அதிகமா தேடுற விஷயம் என்னன்னா என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம நிம்மதியா இருக்கணும். ஆனா இந்த ஓ டைப் காரங்க ஒரு விஷயத்த செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்த சாதிக்காம விடவே மாட்டாங்களாம். ஒரு விஷயத்துக்குள்ள எவ்வளவு ஆழமா போக முடியுமோ அவ்வளவு ஆழமா போவாங்களாம். அதுவே ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா என்ன ஆனாலும் விட மாட்டாங்களாம். அதுக்காக அவங்க உயிரை வேணா கொடுப்பாங்களாம். நீங்க என்ன பிளட் குரூப்னு மறந்துடாம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 2, நீங்க இது வரைக்கும் எத்தனை தடவையோ கனவு கண்டிருப்பீங்க. ஆனா நீங்க எந்த ஒரு கனவுலையுமே ஒரு வாட்சையோ இல்ல டைமையோ பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஏன்னா அப்படி ஒரு கனவு காணவே முடியாதாம். ஆனா அப்படியே உங்களால ஒரு டைம் உங்களால பார்க்க முடியுதுன்னா அது கனவு இல்ல, ஒரு இமேஜினேஷன் சொல்றாங்க. ஏன்னா எனக்கு வந்த கனவுகளையும் இதுவரைக்கும் ஒரு தடவை கூட வாட்சையோ இல்ல டைமோ பார்த்ததே கிடையாது. நீங்களும் வாட்ச் இல்ல டைமோ பார்த்திருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 3, நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாக்குற இந்த ஒரு ஜெல்லி ஃபிஷ் லயன்மேன் ஜெல்லி ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஜெல்லி ஃபிஷ்க்கு லயன் பேர் வர்றதுக்கான காரணம் இந்த ஒரு ஜெல்லி ஃபிஷ்க்கு சிங்கத்தை போலவே நீளமான முடிகள் இருக்குமாம். அதனால இத லயன்மேன் ஜெல்லி ஃபிஷ்னு சொல்றாங்க. ஆனா ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் அது இல்ல. ஆனா ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த ஒரு ஜெல்லி ஃபிஷ் ப்ளூ வேலை விடவும் நீளமா இருக்குமாம். இந்த உலகத்திலே பெரிய உயிரினம் எதுன்னு கேட்டனா அதை ப்ளூ வேல்னு தான் சொல்லுவோம். ஆனா அந்த ப்ளூ வேலை விடையும் நீளமானது தான் இந்த ஒரு ஜெல்லி ஃபிஷ். உங்களால இதை நம்பவும் முடியாது. நம்பர் 4, நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது ஏன் திடீர்னு அதிர்ச்சியில எழும்புறோம்? அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம கனவுல நடக்கிற ஒரு சில விஷயங்கள்னால தான் நம்ம உண்மையிலேயே சாக போறோம்னு நம்ம மைண்டுக்கு தோணிருமாம். அந்த நேரத்துல மைண்ட்ல உருவாகிற ஷாக் வேவ் தான் நம்மள அதிர்ச்சியில எழும்ப வைக்கும். நம்பர் 5, ஆப்பிள் ஐபேடோட டிஸ்பிளே யார் தயாரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சீங்கன்னா நீங்க ஷாக் ஆயிருவீங்க. நீங்க கூட நினைப்பீங்க ஆப்பிள் ஐபேடோட டிஸ்பிளேயை அவங்க தான் செய்வாங்கன்னு. ஆனா அதுதான் கிடையாது. ஆப்பிள் ஐபேடோட டிஸ்பிளேயை சாம்சங் தான் தயாரிக்கிறாங்க. நம்பர் 6, நம்ம இந்தியாவுல ஒரு வித்தியாசமான புறா இருக்குது. இந்த புறாவோட பேரு எல்லோ கோட்டட் கிரீன் பிஜிஎன்னு சொல்லுவாங்க. ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த புறா ஒரு தடவை கூட இன்ன வரைக்கும் தரையில நின்னதே இல்ல. ஏன்னா இந்த ஒரு புறா மரங்கள் மேலேயோ இல்ல வீடுகள் மேலேயோ தான் உட்காருமாம். அதை தவிர்த்து தரையில வந்து உட்காரவே உட்காராதாம். இந்த புறா தரையில கால் வைக்காததுக்கான ரீசன் என்னன்னா இந்த புறா கீழே கிடக்கிற எதையுமே சாப்பிடாது, மரத்துல இருக்கிற பழங்களையும் பறக்கிற பூச்சிகளை மட்டும்தான் சாப்பிடும். நம்பர் 7, நம்ம ஒரு முறையாவது கொட்டாய் விட்டுக்கிட்டு இந்த மாதிரி நெளிச்சிருப்போம். இதோட பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதோட பேரை பென்டிகுலேஷன் சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல உள்ள ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.
இதோட செகண்ட் பார்ட்காக வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க வீடியோக்கு கொடுக்குற ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இதோட செகண்ட் பார்ட்டை அடுத்த வீடியோவா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நான் இப்பவே முடிச்சுக்கிறேன். டாடா, பை பை.